القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن أظلم ممن كذب على الله وكذب بالصدق صدق الله العلي العظيم. இன்றைய பகுதியில் ஜுசு 24 குறித்து பார்க்கவிருக்கிறோம். இந்த பகுதியில் சூரிய ஜுமருடைய பிற்பகுதியும் அதற்கு பிறகு சூரியல் மூமின், பிறகு ஹாமிம் சஜ்தா என இந்த சூறாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. சூரிய ஜுமருடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறான், இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? யார் தூதர் சொன்ன அந்த செய்தியை பொய்ப்பித்தாரோ, அந்த உண்மையென தெரிந்த பிறகு பொய்ப்பித்தாரோ, அவருக்கு நரகம் போதுமானதாக இருக்காதா என்ற இந்த கேள்வியுடன் அல்லாஹ் இந்த பகுதியை ஆரம்பம் செய்கிறான். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இவர்கள், நீங்கள் எங்கள் தெய்வங்களுக்கு எதிராக பேசுகிறீர்கள், எனவே இந்த எங்கள் தெய்வங்கள் உங்கள் மீது கோபம் கொள்ளுகிறது, நீங்கள் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் வரலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டிய பொழுது அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், அலைஹி ஸல்லாஹு பி காஃபின் அப்தஹு, அல்லாஹ் பாதுகாப்பதற்கு அவன் போதுமானவன் இல்லையா என்ன அந்த கேள்வி எல்லாம் இங்கே முன்வைக்கிறான். அவர்களிடம் போய் யார் பிற தெய்வங்களை வணங்குகிறார்களோ அவர்களிடம் சாதாரணமாக இந்த கேள்வி வைத்தார், யார் பிரபஞ்சத்தை படைத்தது, வானத்தையும் பூமியும் படைத்தது யார் என கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என சொல்கிறார்கள். பிறகு எதற்காக நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து பிற தெய்வங்களை வணங்குகிறீர்கள் என்ற இந்த கேள்வி இங்கே எல்லாம் முன்வைக்கிறார். அப்படி நீங்கள் வழங்குவதாக இருந்தால் நீங்கள் உங்கள் பணிகளை, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள், நானும் என் வேலையை செய்கிறேன், பிறகு மிக மிக விரைவில் உங்களுக்கான இந்த வேலைக்கான முடிவு உங்களுக்கு தெரிய வரும் எனது செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. பொதுவாக யார் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நிறைய பாவங்கள் செய்துவிட்டு எங்களுக்கு இந்த மார்க்கத்திற்கு வந்த பிறகு எங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குமா, எங்களுடைய பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பானா என யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு ஆரிடம் சொல்லும் விதமாக இந்த பகுதி யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், யார் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்டார்களோ அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் இன்னல்லா யஃபிரு ஸுனூப ஜமியா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் உற்றுநோக்கு பொருளாக இருங்கள் என அந்த ஆருடமும், நீங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்புபவர்களாக இருங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருங்கள் என அந்த கட்டளையும் இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹ்விற்கே வானத்திற்கும் பூமிக்குமான எல்லா சாவிகளும் அவனுக்கே உரியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் விதத்தில் நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை என அந்த செய்தியும், மறுமை நாளில் சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லோரும், வானங்களில் பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும் இறந்து விடுவார்கள். பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். பிறகு எல்லோரும் விழித்து கொண்டு ஒருவரை பார்ப்பவர்களாக இருப்பார்கள். அங்கே ஒரு சிலருக்கு பிரகாசம் அளிக்கக்கூடியதாக இருக்கும், அவருடைய நூல்கள் அவர்களுக்கு பிரகாசம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் ஓட்டிவிடப்படுவார்கள், நிராகரிப்பாளர்கள். நரகத்தின் பால் கூட்டம் கூட்டமாக ஓட்டிவிடப்படுவார்கள். பிறகு நரகத்தின் வாசல் இருக்கக்கூடியவர்கள், அந்த கேட் கீப்பர்ஸ் இப்படி கேட்பாங்க, அலம் யாத்திங் முருசுனும், உங்களுடைய தூதர்கள் வரவில்லையா, மின்கும் எத்தலு அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், இந்த ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கக்கூடிய தூதர்கள் உங்களிடம் வரவில்லையா, இன்சீர் உனக்கும் லிக்காயோமிக்கும் ஹாதா, இப்படி ஒரு நாள் வரும் என உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா, பிறகு ஏன் இப்படி நீங்கள் நரகத்திற்கு வந்து விட்டீர்கள் என அவர்களிடம் கேட்க, ஆம் செய்திகள் வந்தன, ஆனால் நாங்கள் தான் என்னது அல்லாஹ்வுடைய விதி இங்கே நிறைவேறிவிட்டது என நாங்கள் நரகத்திற்கு வந்தவர்களாக ஆகிவிட்டோம் என செய்தியும், நேர்மாற்றமாக சுருக்கத்திற்கு ஓட்டி சென்றவர்கள் இங்கு சொல்லப்படும் ஹத்தாய்ஸா, அவர்கள் வாசல்களுக்கு நுழைகிறார்கள். காலலகும் ஹசனத்து அஸ்ஸலாமுன் அலைக்கும், கங்க்ராச்சுலேஷன், திபுத்தும், நீங்கள் மிக நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய பணி மிக சிறந்ததாக இருக்கிறது, ஃபதுகுலி ஹாலிதீன், இங்கே நீங்கள் நுழைபவர்களாக இருங்கள், நிரந்தரமானவர்களாக. அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கவாசிகள், அல்ஹம்துலில்லாஹி அல்லஸி, எல்லா புகழும் இறைவனுக்கே, அவன் உண்மையாக்கினான் தன்னுடைய வாக்கை, அவன் எதனை வாக்களித்திருந்தானோ அதனை இன்று உண்மையாக்கி தந்திருக்கிறான், இந்த சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான், இங்கே நாங்கள் செல்வதற்கான எல்லா அனுமதியும் எங்களுக்கு தந்திருக்கிறது. வன்யாமல் அஜுருல் ஆமிலீன், எத்தனை சிறந்ததாக இருக்கும் நல்லமல் செய்தவர்களுக்கு அந்த பட்டியலும். இறுதியாக மாணவர்களை குறித்த ஒரு சில செய்தியும், சில மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்தவர்களாக, அல்லாஹ்வை துதிப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியுடன் சூரா ஜுமர் நிறைவு பெறுகிறது. சூரா ஜுமருடைய இறுதி பகுதி இந்த செய்தியுடன் நிறைவு பெறுதுன்னா, அடுத்த பகுதி சூரல் மூமின்
வானவர்களை நோக்கி பேசி இந்த சூரா ஆரம்பமாகிறது. அல்லாஹ் இப்படி சொல்கிறான், தன்சீலுல் கிதாப், இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. அவன் காஃபிரி ஜன்பியாக இருக்கிறான், அவன் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். காபிலி தௌபத்தி, அவன் தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் சதியுதுலிக்கா, தண்டனை தருவதில் அவன் கடினமானவராக இருக்கிறான். தவுலி, அவன் ஞாபகத்து வழங்குபவர்களாகவும் இருக்கிறான் என தன்னுடைய வல்லமையை பேசிவிட்டு, இதற்கு முன்னர் இந்த சமூகங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், அஸாபுடைய சமூகங்கள் எல்லாம் தங்கள் நபிக்கு எதிராக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை தண்டிப்பதற்காக, பாத்திலோடு ஹக்கை அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் பாழாக்கினான் என்ற செய்தியும் இங்கே வானவர்களுக்கான சில பணிகளை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லஸீன யஹ்மிலூன, யார் அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்திருக்கக்கூடிய வானவர்கள், முதலாவதாக அவர்கள் அல்லாஹ்வை துதிப்பவர்களாக இருக்கிறார்கள், தூய்மைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது அல்லாஹ்வின் புகழ் பாடுபவர்களாக இருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. நாம் துவா செய்வதாக இருந்தால் முதலில் அல்லாஹ்வுடைய துதியை பாடிவிட்டு, அவனுடைய உண்மையான அவனுடைய கேரக்டர்ஸை பேசிவிட்டு, பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக பிறகு நமது கோரிக்கைகளை வைக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தஃபிருன, நமக்காக மாணவர்கள் மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருக்கிறார்கள். நான்காவதாக அவர்கள் துவா செய்கிறார்கள், ரப்பனா வசியத் குல்ல ஷைஇன் ரஹ்மா, எல்லாவற்றுக்கும் நீ ரஹ்மத் புரிவனாக இரு, அவர்களுக்கு அறிவை தருவனாக இரு, யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என சதாவும் நமக்காக அவர்கள் துவா கேட்கிறார்கள். வத்தப, யார் உன்னுடைய தூதருடைய வழியை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு வக்கீஹிம் அஸாபில் ஜஹீம், நரகத் வேதனையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு தான் என்ற செய்தியும். ஐந்தாவதாக ரப்பனா அதுகில்ஹும், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் அவர்களை நுழைவிக்க செய்வாயாக. அவர்களை மாத்திரமல்ல, நல்லலம் செய்துவிட்டு அவருடைய பெற்றோர்களை, அவருடைய மனைவிகளை, குழந்தைகளை என அத்துணை பேரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என துவா கேட்பவர்களாக, அவர்களுடைய எல்லா தீமைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து தான். இப்போ தீமைகளிலேயே மிக மகத்தான தீமை, யார் மறுமை நாளில் யார் அந்த தீமையை விட்டு பாதுகாத்துப்பட விட்டாரோ, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ, ஹக்கத் ரஹிமஹு, அவர்கள் மீது உனது ரஹமத் இருந்து விட்டது என அவர்களுடைய துவாவை குறித்து எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான். அடுத்ததாக நிராகரிப்பாளர்களை நோக்கி நாளை மறுமை நாளில் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு இருமுறை நீ வாழ்க்கை தந்தாய், இருமுறை மரணத்தை தந்தாய், இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிறோம், மீண்டு செல்வதற்கு, இந்த நரகத்திலிருந்து வெளியே செல்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்குமா என அவர்கள் கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டது என இந்த செய்தியும். நாளை மறுமை நாளில் எதுவும் மறைக்கப்பட மாட்டாது, அனைத்தும் அல்லாஹ்வின் பாலனதை கொண்டு வரப்படுபவர்களாக இருப்பார்கள். இந்த மறுமை நாள் நெருங்கிய சமயங்களில் இதயங்கள் எல்லாம் தன்னுடைய தொண்டை குலுக்கி வரக்கூடிய கஷ்டம் என்னது மனிதர்களுக்கு இருக்கும். அங்கே அநியாயக்காரர்களுக்கு சீலும் கொதிநீரும் கொடுக்கப்படும். அவர்களுக்கு பரிந்து பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கண்களின் திருட்டையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என தன்னை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இங்கே அடுத்ததாக இந்த சூறாவில் மிக முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவை ஏற்றுக்கொண்ட ஃபிரௌனுடைய அரசவையில் இருந்த ஒருவர், அவர் பேசிய ஒரு நீண்ட உரையை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. அவர் ஃபிரௌனுக்கு எதிராகவே அவனுடைய அரசவையில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஆதரவாக இப்படி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். முதல் செய்தி, தக்துலு ரஜுலன், ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்வீர்களா? எதற்காக? அவர் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை கொலை செய்வீர்களா? அவர் ஒருவேளை அவர் பொய் சொல்லியிருந்தால் அந்த பொய்க்கான பலனை அவர் அனுபவிப்பார். அதனால் அவர் உண்மை சொல்லியிருந்தால் பிறகு உங்களுக்கு வேதனை வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? என்னுடைய கௌமே, உங்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறானே, இங்கே இத்துணை விவசாய பூமி உங்களுக்கு கீழ் இருக்கிறது, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தானே வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லையா? நான் பயப்படுவனாக இருக்கிறேன். இதற்கு முன்னிருந்த சமூகங்கள், நூஹ் சமூகம், ஆது சமூத் அஸாப் சமூகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது போல் நாம் எங்கே அழிக்கப்பட்டு விடுவோமோ என நான் பயப்படுவனாக இருக்கிறேன். யா கௌமி இன்னி அகாஃபு அலைக்கும் யௌம தனாத், ஒரு நாளை குறித்து அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார், அந்த நாளை குறித்து நான் அஞ்சுபவனாக இருக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி உங்களுக்கு வரவில்லையா? யார் அல்லாஹ்வுடைய இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தர்க்கம் புரிகிறார்களோ அவர்களுக்கு வேதனை வரும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? இவருடைய இந்த டயலாக்ஸை டைவர்ட் செய்வதற்காக ஃபிரௌன் இப்படி சொல்கிறான், ஹாமான் அழைத்து எனக்கு நீ உயரமான கட்டடம் எழுப்பித்தா, நான் மேலே ஏறி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவன் எங்கே இருக்கிறான் என நான் பார்த்து விட்டு வருகிறேன்.
என அந்த செய்தி இங்கே எல்லாம் இடம்படுத்திக்கான. இது எப்பொழுதும் என்னது, இந்த சமீப காலத்தில் USSR சேட்டலைட் அனுப்பும்போது கூட இப்படி ஒரு செய்தி சொன்னது. சேட்டலைட்லேருந்து ஃபோட்டோலாம் வந்துச்சு, ஆனால் எங்கள் கடவுளுக்கான ஃபோட்டோ தான் எதுவும் வரல என்ன அவர்கள் சொல்வது போல். இங்கே எப்பொழுதும் இந்த சவால் என்னது விடுக்கப்படுகிறது. இப்படி அவர்களை குறித்து பேசிவிட்டு இந்த துன்யாவுடைய வாழ்க்கை மிக அற்பமான வாழ்க்கை, எவர் பாவத்தை செய்கிறார்களோ அவருக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே சீரும், யார் நன்மை செய்கிறார்களோ அவர் ஆணோ பெண்ணாக இருக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைபவராக இருக்கிறார் என ஒரு நீண்ட செய்தியை சொல்லிவிட்டு, யா கௌமி மாலி அதுவுக்கும் இல்லை நஜுவா, நான் பாதுகாப்பின் பக்கம் செல்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை நரகத்தின் பால் அழைக்கிறீர்கள் என சொல்ல அவரை கொலை செய்யவர்கள் முயற்சி செய்தார்கள். பிறகு அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் என அந்த செய்தியும், பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு எனது காரியத்தை எனது இறைவன் பால் விட்டுவிடுகிறேன் அந்த செய்தியும், இவருக்கு எதிராக யாரெல்லாம் திட்டமிட்டார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் வஹாக்கபி ஆலி ஃபிரௌன சூலதாப், ஃபிரௌனுக்கு பெரும் கொடிய வேதனை அவனுக்கு காத்திருக்கிறது. அவன் நரகத்தின் பால் அவன் காட்டப்படுவான், காலையிலும் மாலையிலும் காட்டப்படுவான். அல்ல மறுமை நாளில் அவன் பெரிய கொடிய வேதனைக்கு அவன் உள்ளாக்கப்படுவான் என்ற செய்தியும், இங்கே தலைவர்களும் தொண்டர்களுமாக இருவருக்குமான 2 மடங்கு தண்டனைகளும் கொடுக்கப்படும் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இதுவும் இந்த மறுமை நாளில் நரகத்திற்கு சென்று விட்டார்கள், எங்களுடைய வலியை குறைப்பதற்காக அவர்கள் கொஞ்சமேனும் எனது குறைப்பார்களா என அவர்கள் கதறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியும், ஆனால் மறுமை நாளில் எந்த எக்ஸ்கியூஸும் எனது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அந்த பகுதியும் இங்கே இடம்பெறுகிறது. அல்லாஹ் உங்களுடைய அத்தாட்சிகளை செல்லும் விதமாக இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு தங்குமிடமாக வானத்தை படைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்காக நீங்களுடைய படைப்பின் ஆரம்பம் உங்களை குழந்தையாக, பிறகு பருவ வயதை ஏதக்கூடிய, பிறகு வயதுகனாக உங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பின் அத்தாட்சிகளாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, யார் அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் சங்கிலிகளால் பூட்டப்படுவார்கள், விலங்குகளால் அவர்கள் இழுத்து வரப்படுவார்கள், அவர்கள் கொதி நீரின் பால் அவர்கள் காட்டப்படுவார்கள் என்ற செய்தியும், இதனைத்தான் எங்கே உங்களுடைய ஷரீக்குகள், நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தீர்களே அவர்களெல்லாம் எங்கே, இன்றைய தினம் உங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே வரவில்லையே என்ற அந்த செய்தியும் இங்கே சொல்லப்படுகிறது. நாளை மறுமை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இதற்கு முன்னிருந்த சமூகங்கள் அஃபலமே சீருஃபில் அரசு, பூமியில் நீங்கள் சுற்றித் திரிந்து பாருங்கள், எஞ்சொரு கைஃபகான ஆக்கிபத்துள்ள நம்மின் கபலிகும், எவ்வாறு இருந்தது நிராகரித்தவர்களுக்கான இதற்கு முன்னால் அவர்களுக்கான முடிவு எப்படி இருந்தது. அவர்கள் உங்களை விட வலிமையானவர்களாக, உங்களை விட உலகில் அடையாளங்கள் வைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவைகள் எதுவும் அல்லாஹ்வுடைய வேதனை வந்த பொழுது அவர்களை காப்பாற்றவில்லை என்ற அந்த செய்தியும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்து சூரல் மூமின் நிறைவு பெறுகிறது. இதனை தொடர்ச்சியாக ஹாமிம் சஜ்தாவில் கிதாபின் ஃபுசிலத் ஆயாத்தி, இந்த குரானை மிக தஃப்சீராக விவரமாக உங்களுக்கு நாங்கள் இறக்கியிருக்கிறோம். உங்களை நசீராக பஷீராக எச்சரிக்கையாளராகவும் மனிதர்களுக்கு நற்செய்தி சொல்வோராகவும் அனுப்பியிருக்கிறோம் இந்த செய்தியும். நாளை மறுமை அல்லாஹ் இந்த உலகை எப்படி படைத்தான் என்ற இந்த வரலாற்று குறிப்பை பேசுகிறான். அல்லாஹ் இந்த உலகை 2 நாட்களில் படைத்தான். பிறகு ஆனால் படைத்த இந்த இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் வேறு யாரையும் இணை வைக்கிறீர்களா? பிறகு முதல் 2 நாளில் உலகம் படைக்கப்பட்டது என்ற செய்தியும், அடுத்த 4 நாட்களில் மலைகள் படைக்கப்பட்டது. அல்லாஹ் இந்த உலகில் ரிசுக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அடுத்த 4 நாட்கள். பிறகு 5ஆவதாக இந்த உலகம் இதற்கு முன்னால் ஆவியாக இருந்தது. துஹான் பிக் பேங் தியரியும் இதைத்தான் சொல்லுது, ஆவியாக இருந்தது. பிறகு அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் ஒன்று சேர்ந்து விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ வாருங்கள் என அழைத்தான். பிறகு அவைகள் விருப்பப்பட்டே வந்தன. பிறகு அல்லாஹ் 7 வானங்களை அமைத்தான். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வானத்தில் அல்லாஹ் நட்சத்திரங்களை அமைத்தான், பாதுகாப்பு மண்டலங்களை அமைத்தான் என தன்னுடைய இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்றை குறித்து பேசிவிட்டு, இதற்கு முன்னிருந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டதை குறித்தும், ஆதும் சரி சமூதும் அவர்கள் பெருமையடித்தவர்களாக இருந்தார்கள், அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாம் இலன் நாரி ஃபஹும் யூஸஊன், அவர்கள் நரகத்தின் பால் இழுத்து வரப்படுவார்கள். அங்கே அவர்களுக்கு எதிராக தங்களுடைய தோள்கள் சாட்சி சொல்கிறது என்ற அந்த செய்தியும், இந்த தோள்கள் சாட்சி சொல்வதை பார்த்துவிட்ட மனிதன் லிமா ஷஹீது அலைனா, எனக்கு எதிராக நீ பேசுகிறாயா என தோலை பார்த்து கேட்பான். அதற்கு அந்த தோல் சொல்லுமா, அன்தக்கனல்லா அல்லசி அன்தக்க குல்ல ஷையின் வஹுவ ஹலக்கக்கும் அவ்வள மர்ரத்தின் வைலகி துர்ஜவோன், எவன் உன்னை பேச வைத்தானோ அவன் தான் இன்றைய தினம் என்னை பேச வைத்திருக்கிறான். எவன் உன்னை முதலாக படைத்தானோ அவனின் பாலன் இன்று இழுத்து வரப்பட்டிருக்கிறாய் என
தோல் தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவர்களாக இருக்கும் என்ற இந்த செய்தியும், யார் நிராகரிப்பாளர்கள் எப்பொழுதும் இந்த அஜெண்டாவை வச்சுருக்கிறாங்க, லா தஸ்மூலி ஹாதல் குரான், இந்த குரானை கேட்காமல் இருந்துருங்க, ஏன்னா அது கேட்காமல் இருப்பதற்காக வல்கவ் நிறைய சப்தங்கள் ஏற்படுத்துங்க. இன்றைக்கும் பார்க்குறோம் சமகாலத்தில் கிளப்ஸு, பப்ஸு, மியூசிக்ஸு, சாங்ஸு என்ன இவைகளெல்லாம் மிக பரவலாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காகனா மனுஷன் இந்த குரானின் பால் வராமல் இருப்பதற்கான ஸ்ட்ராட்டஜிக்கலாக இல்லை அல்லக்கும் துகுலபோன் அவர்கள் ஓவர் கம் பண்ணுவதற்காக இவைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த செய்தியும், நாளை மறுமை நாளில் இவர்கள் நரகத்திற்கும் பால் அழைத்து சென்றப்பட்ட பிறகு நரகவாசிகள் சொல்லுவார்கள், அரீனா அசல்ல மினல் ஜின்னி, ஜின்களிலிருந்து மனிதர்களிடம் என்னை வழிகெடுத்தவர்கள் இன்றைய தினம் காட்டுங்கள், எங்கள் கால்களுக்கு கீழ் போட்டு நின்று நாங்கள் மிதிக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் நரகத்துக்கு வந்ததற்கு அவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும், இதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டார்களோ சும்மஸ்தகாமோ அதில் நிலைத்திருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்புகிறான். அவர்கள் சொல்கிறார், வலா தஹ்சனு வலா தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு இன்றைய தினம் சொர்க்கம் காத்திருக்கிறது என அந்த செய்தியை நாளை மறுமை நாளில் மலக்குமார்கள் சொல்கிறார்கள். நாங்கள் தான் நீங்கள் உலகில் இருக்கும்பொழுது நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்து துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையிலும் நாங்கள் உங்களை பாதுகாற்றோம், இந்த மறுமை நாளில் நீங்கள் இங்கே அல்லாஹ்வின் பால் வந்திருக்கிறீர்கள், இங்கு உங்களுக்கு எவைகளெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ அதனை செய்வதற்கு உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தரப்படுகிறது, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விருந்தோம்பலாக இருக்கிறது என செய்தியும், பிறகு நீங்கள் ஷைத்தானை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கங்க என்ற இந்த செய்தியும், அல்லாஹ்விற்கு அனைத்தும் சஜ்தா செய்கிறது, பகல் இரவு அவனுடைய படைப்பிடங்கள் எல்லாம் சஜ்தா செய்கிறது என்ற இந்த செய்தியை சொல்லிவிட்டு இறுதியாக இந்த சூரா மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி, யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்காகவே செய்கிறார்கள், வமன் அஸாஃப் அலைஹா, யார் பாவங்கள் செய்கிறார்களோ அது அவர்களுக்குத்தான் எதிரானது என்ற அந்த செய்தியுடன் இந்த ஜுஸு நிறைவு பெறுகிறது. ஹதியுல் ஈமான் அல் குர்ஆன் மிஸ்குல் ஹிதாம்.